அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். 2017 ஆண்டில் தமிழகத்தில் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திலே வீசிய ஓக்கி புயல் அது ஏற்படுத்திய சேதம், அழிவு இவற்றை நேரடியாக கண்ட பலர் நம்மிடையே உண்டு. அந்த புயல் குமரி மாவட்டத்தில் ஏற்படுத்திய சேத மதிப்பீடு 1000 கோடியை தாண்டும். இனி கடலோரங்களிலே எண்ணி பார்க்க முடியாத அவலம். ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்ற 200க்கு மேற்பட்ட மீனவர்கள் மடிந்து போனார்கள். பலருடைய உடல் கிடைக்கவே இல்லை. சில குடும்பங்களில் 1க்கு மேற்பட்டவர் இறந்து போனார்கள். கடலோரம் எங்கும் மரண ஓலம். யார் யாருக்கு ஆறுதல் சொல்லுவது? இப்படிப்பட்ட தருணங்களிலே எதை நம்பி நாம் வாழ்ந்தோமோ அது இடிந்து போகின்ற, தகர்ந்து போகின்ற அந்த சூழலிலே வாழ்வதற்கு இனி என்னதான் இருக்கின்றது? இப்படிப்பட்ட தருணங்கள், இப்படிப்பட்ட அனுபவங்கள் நிச்சயமாக இந்த அளவுக்கு கொடூரமாக, தீவிரமாக இல்லை என்றாலும் எல்லா நிலைகளிலும் எல்லோருக்கும் ஏதோ ஒரு வடிவில் நிச்சயமாக இந்த அனுபவங்கள் உண்டு. நாம் நம்பி இருந்த ஒன்று கை நெகிழ்ந்து போகின்றது. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று நமக்கு தரப்படுகின்ற வாசகங்கள் நம்முன் வைக்கின்றன. யோவான் 14:1-12 வரையிலான இந்த பகுதி இயேசுவின் பிரியாவிடை போதனைகளின் ஒரு பகுதி. அந்த இரவு உணவில் இயேசுவோடு அந்த மேல் மாடியில் இருந்த அத்தனை பேரின் உள்ளங்களும் கலங்கி போயிருந்தன. ஏதோ மோசமான ஒன்று நடக்கப் போகின்றது என்பது மட்டும் புரிகின்றது. ஒரு சீடன் தன்னை காட்டிக் கொடுப்பான், இன்னொரு சீடன் தன்னை மறுதளிப்பான். தனது சாவு நெருங்கி வருகின்றது என்பதை எல்லாம் இயேசு உணர்த்துகின்றார். சீடர்களின் கனவுகள் நொறுங்கி போகின்றன. தங்கள் உடைமைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு 3 ஆண்டுகள் இவர் போன பாதையிலே பயணித்தோமே, எல்லாம் வீண்தானா? உண்மையில் சொல்வதென்றால் சீடர்கள் அவ்வளவு சுயநலவாதிகள் என்று நினைக்க தேவையில்லை. அதைவிட தாங்கள் அன்பு செய்த, நேசித்த ஆண்டவர் கொலை செய்யப்பட போகின்றாரா? இதுதான் அவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இந்த தருணத்தில் தான் இயேசுவின் குரல் ஒலிக்கின்றது, உள்ளம் கலங்க வேண்டாம். எப்படி கலக்கமடையாமல் இருக்க முடியும்? வாழ்க்கையில் துன்பங்களை அனுபவிக்கின்ற மனிதர்களை பார்த்து கலங்க வேண்டாம் என்று சொல்வதைப் போல போலியான ஒன்று இருக்க முடியாது. பல நேரங்களில் நாம் சாவு வீடுகளுக்கு சென்று இழப்பை சந்திக்கின்ற குடும்பங்களோடு அமர்ந்திருக்கின்ற பொழுது பேசுவதற்கு வார்த்தை இல்லை. எனவே வலிகளுக்கு அப்பால் நின்று கொண்டு, வலிகளுக்கு வெளியே நின்று கொண்டு ஆறுதல் சொல்வது, கலங்க வேண்டாம் என்று சொல்வதெல்லாம் ஒரு வகையில் போலியாகத்தான் தென்படும். ஆனால் இயேசு உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற பொழுது அவருக்கு அதை சொல்வதற்கு எல்லா தகுதியும் இருந்தது. ஏனென்றால் அவருடைய உள்ளம் கலக்கமுற்றிருந்தது. உள்ளம் கலக்கம் அடைவது அவருக்கு புதிதல்ல. வேதனைப்படுவது என்பது அவர் அனுபவிக்காத ஒன்று அல்ல. உண்மையில் சொல்வதென்றால் அந்த தருணத்தில் இயேசுவின் உள்ளம்தான் மிகவும் அதிகமாக கலக்கமுற்றிருந்தது. இதை கெத்செமனி தோட்டத்திலே அவர் சொல்லுவார், என் உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆள் துயர் கொண்டுள்ளது என்று சொல்லுகின்றார். மத்தேயு, மார்க்கு இருவருமே இதை பதிவு செய்கின்றார்கள். எனவே என்ன நடக்கப் போகின்றது என்பதை முழுமையாக அறிந்த இயேசு உள்ளம் கலங்க வேண்டாம் என்று தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அவர் தனக்கே அதை சொல்லுகின்றார் என்றுதான் நான் நினைக்கின்றேன். உள்ளம் கலங்க வேண்டாம். இப்படி உள்ளம் கலக்கமுடைய செய்கின்ற அனுபவங்களின் நடுவே வாழ்கின்ற மனிதர்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள்? எப்படி அதை தாண்டி அவர்களால் வர முடிகின்றது என்ற ஒரு கேள்விக்குத்தான் நாம் விடை காண வேண்டும். இந்த பின்னணியில் நான் விக்டர் பிராங்கிள் என்பவரை பற்றி நிச்சயமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இவர் எழுதிய மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங், வாழ்வின் பொருளுக்கான மனிதனின் தேடல் என்னும் அந்த புத்தகமும், இவருடைய உளவியல் சிகிச்சையான லோகோ தெரப்பி என்ற அந்த உளவியல் சிகிச்சை முறையும் வாழ்வின் வெறுமையை அனுபவிக்கின்ற எண்ணற்ற மனிதர்கள், வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்த எண்ணற்ற மனிதர்களுக்கு இன்றும் உதவி செய்து வருகின்றன. விக்டர் பிராங்கிள் அறிமுகப்படுத்தியுள்ள லோகோ தெரப்பியில் ஒன்று சொல்லுகின்றார்கள். என்ன என்றால், வாழ்வின் எல்லா சூழலிலும் நாம் வாழ்வில் அர்த்தம் காண முடியும், பொருள் காண முடியும் என்பது. இது நாம் நலமாக வெற்றி பெற்ற மனிதர்களாக வாழும்போது மட்டும் அல்ல, நம்மை நிலைகுலைய செய்கின்ற அளவுக்கு அது மிகப்பெரிய
அதிர்ச்சி தருகின்ற ஒரு அனுபவத்தில் கூட நாம் பொருள் காண முடியும் என்பது அவருடைய கூற்று. இதை சொல்லுகின்ற விக்டர் பிராங்கிள் துன்பம் அறியாத சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று சொல்வதற்கு இல்லை. ஹிட்லரின் வதை முகாமிலே சித்திரவதைகளுக்கு உட்பட்டு மீண்டு வந்தவர். நமது வாழ்விலே நம்மை நிலைகுலைய செய்கின்ற பல்வேறு அனுபவங்கள் பல வடிவங்களில் அது வரலாம். தங்கள் பிள்ளைகள் வளர்க்கின்ற பருவத்திலே தங்களை தாண்டி முடிவுகள் எடுக்கின்ற பொழுது அந்த முடிவுகளால் அவருடைய வாழ்க்கை எங்கு போய் நிற்குமோ என்று அங்கலாய்க்கின்ற பெற்றோர்கள், தவறான புரிதல்களால் மனம் ஒன்றி போகாமல் யாருக்கும் தெரியாமல் அமைதியாக வீசுகின்ற புயலில் சிக்கி தவிக்கின்ற குடும்பங்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்டு அனாதைகள் போல மறக்கப்பட்டு வாழ்கின்ற முதியவர்கள், வாழ்க்கையில் இனி என்ன இருக்கின்றது என்று கேள்வி கேட்க வைக்கின்ற அந்த தருணங்களில் கூட நாம் வாழ்வில் பொருள் காண முடியும் என்பது இந்த தெரப்பியுடைய மைய சிந்தனை. ஏனென்றால் வாழ்வில் நமக்கு நிகழ்கின்ற நிகழ்வுகள், அனுபவங்கள் எல்லாம் நம் கையை தாண்டி கைமீறி நடப்பவைத்தான். நம்மால் எதுவும் செய்ய முடியாது பல நேரங்களில். ஆனால் அதை நான் எப்படி பார்க்கின்றேன் என்பது நமது கையில் இருக்கின்றது. அந்த ஃப்ரீடம், அந்த சுதந்திரம் மட்டும் நம்மை விட்டு போவது இல்லை என்று சொல்லுகின்றார். எனவே வாழ்க்கையில் துன்பங்கள் வருகின்ற பொழுது, வாழ்க்கையில் சோகங்கள் அடுக்கிக் கொண்டு வருகின்ற பொழுதெல்லாம் அதை நான் எப்படி பார்க்கின்றேன், எப்படி எடுத்துக் கொள்ளுகின்றேன் என்பது என்னை சார்ந்தது. எத்தனையோ வலுவான மனிதர்கள் எல்லாம் அந்த முகாமிலே இறந்து போன போது ஒரு சிலர் மட்டும் அவற்றையெல்லாம் தாண்டி வந்தார்கள் என்றால் அது என்ன என்பதை அவர் ஆழ்ந்து சிந்திக்கின்றார். அவருடைய அனுபவத்திலே அவர் வலிகள், குற்றப்பழி உணர்வுகள், சாவு உள்ளிட்ட இழப்புகள் இவை ஒரு முக்கோண வடிவ துன்பியலாக நம்மை சந்திக்கின்றன. இந்த முக்கோண துயரங்கள் நம்மை நிலைகுலைய செய்யலாம், அல்லது அது வளர்ச்சியின் பாதையாக படிக்கட்டாக அது அமையலாம். அது நம்மை பொறுத்து இருக்கின்றது. நாம் எதில் ஊன்றி இருக்கின்றோம் என்பதை பொறுத்து அமைகின்றது என்று அவர் சொல்லுகின்றார். எனவே அந்த வதை முகாமிலே சித்திரவதைகள் அனுபவித்த பலர் மாண்டு போக ஒரு சிலர் மீண்டு வந்தார்கள் என்றால் அவர்களை அப்படி மீண்டு வர செய்தது எது என்பதை சிந்திக்கின்ற பொழுது அது தன்னை தாண்டிய ஒன்றாக அது இருக்கின்றது. அது தன்னை மையப்படுத்திய ஒன்று அல்ல. தனக்கு வெளியே அது அவர்களுக்கு உயிர் கொடுத்து கொண்டே இருந்தது. வாழ்க்கையில் நம்பிக்கையை விதைத்துக் கொண்டே இருந்தது. அது என்ன என்று பார்க்கின்ற பொழுது அது குடும்பம், தான் மேற்கொண்ட லட்சியம், கொண்ட கொள்கை, கடவுள், இப்படியாக ஏதோ ஒன்றுதான் நம்மை இயக்கிக் கொண்டிருக்க முடியும். அப்படி தன்னை தாண்டிய ஒன்றில் நம்பிக்கை வைத்து காத்திருந்தவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். எனவேதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற அதே தருணத்தில் உடனடியாக கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஏதோ ஒரு போலியான துன்பத்திலிருந்து தப்பி ஓடுகின்ற ஒரு வழி அல்ல. போலியான நம்பிக்கைகள் வாழ்வில் துன்பமில்லை, துயரமில்லை என்னும் ஒரு கற்பனை உலகில் மனதை லயிக்க வைக்கும். ஆனால் உண்மையான நம்பிக்கை, வாழ்க்கையில் துன்பம் உண்டு, வாழ்க்கையில் துயரம் உண்டு, வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் உண்டு. ஆனால் அவற்றிலிருந்து தப்பி ஓட அல்ல, அவற்றை நேர்கொண்டு சந்திக்க ஆற்றல் தரும். இத்தகைய ஆற்றலினால்தான் இயேசு சிலுவையை சந்திக்கின்றார், எதிர்கொள்ளுகின்றார், வெற்றி கொள்ளுகின்றார், நிறை வாழ்வை காண்கின்றார், நமக்கும் அந்த வாழ்வை காட்டுகின்றார். எனவேதான் இயேசு நமக்கு பாதையாக, வாழ்வின் வழித்தடமாக அமைகின்றார். நானே வழியும் உண்மையும் வாழ்வும். அவர் வழியாக அன்றி யாரும் தந்தையிடம் வருவதில்லை. இயேசுவில் நாம் கடவுளை காண்கின்றோம். எனவேதான் பிலிப்பின் கேள்விக்கு, தந்தையை எங்களுக்கு காட்டும் அது போதும் என்ற அவருடைய அந்த வினாவிற்கு, வேண்டுகோளுக்கு இயேசுவின் பதில், என்னை காண்பவன் தந்தையை காண்கின்றான் என்பதுதான். கார்ல் பார்த் என்ற ஒரு இறையியல் வல்லுனர், சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த ஜெர்மானிய இறையியல் வல்லுனர், இவர் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மாணவன் எழுந்து கேட்கின்றான், சார், கடவுள் தன்னை கிறிஸ்தவ மதத்தில் மட்டுமல்ல பிற மதங்களிலும் தன்னை வெளிப்படுத்துகின்றார் என்று நீங்கள் நினைக்கவில்லையா என்று ஒரு கேள்வி எழுப்புகின்றார். அப்பொழுது கார்ல் பார்த் உறுதியான ஒரு துணியில், இல்லை, கடவுள் தன்னை வேறு எந்த மதத்திலும் வெளிப்படுத்தவில்லை, கிறிஸ்தவம் உட்பட.
கடவுள் கிறிஸ்தவ மதத்திலும் தன்னை வெளிப்படுத்தவில்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் தன்னை தன் அன்பு மகனில் வெளிப்படுத்துகின்றார். எனவே இயேசுவை காண்பவன் கடவுளை காண்கின்றான். அவரோடு இணைந்திருப்பதால் தான் நாம் வாழ்வின் பொருளை கண்டுகொள்கின்றோம். நாம் வாழ்வதற்கான அந்த ஆற்றலை பெற்றுக் கொள்கின்றோம். துன்பங்களின் நடுவே நிலைத்து நிற்கின்றோம். எனவேதான் இன்றைய 2வது வாசகத்திலே பேதுரு அழகாக சொல்கின்றார், மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவோடு இணைந்த உயிருள்ள கற்களாக நாம் ஆவிக்குரிய ஆலயமாக கட்டி எழுப்பப்படுகின்றோம் என்று சொல்லுகின்றார். இந்த மூளைக்கல், விலையுயர்ந்த இந்த மூளைக்கல், இதன் மீது நம்பிக்கை கொள்வோர் பதற்றமடையார் என்று இன்றைய வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். நமது உலகம் இடிந்து போவதாக, நமது உலகம் நிலைகுலைந்து போவதாக நமக்கு தோன்றலாம். ஆனால் மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் நாம் உறுதியாக நிற்கின்றோம். இந்த உறுதிப்பாடுதான் திரு அவையில் தோன்றிய பல்வேறு குழப்பங்கள், பிரச்சனைகள், சவால்கள், ஏன் புயல் கூட வீசிய பொழுதெல்லாம் அவர்களால் நிலைத்து நிற்க முடிந்தது. இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர் பணி நூலிலே நாம் என்ன பார்க்கின்றோம்? அங்கு ஒரு பிரச்சனை வருகின்றது. கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு சபையாக வாழ்கின்ற மக்கள் நடுவே மொழி, இனம் அடிப்படையிலே பாகுபாடு தோன்றுகின்றது. கிரேக்க மொழி பேசுகின்ற கைம்பெண்கள் சமபந்தியிலே புறக்கணிக்கப்படுகின்றார்கள் என்ற ஒரு பிரச்சனை அங்கு எழும்புகின்றது. யூதம் தழுவிய கிறிஸ்தவர்கள் முன்னிடம் வகிக்கின்றார்கள். கிரேக்க பின்னணியை சார்ந்த மக்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். இன்றைக்கு கூட அருட்பணி ஆற்று வருகின்ற அருட்பணியாளர்களை பார்க்கின்ற பொழுது இவர் நம்மாள், இவர் வேற என்று சொல்லுகின்ற, என்று பிரித்து பார்க்கின்ற கிறிஸ்தவர்களின் மனநிலையின் ஒரு எதிரொலியை நாம் அங்கு பார்க்கின்றோம். இவர்கள் கிரேக்கர்கள், நாம் யூதர்கள் என்ற மனநிலை. நினைத்து பாருங்கள், திருத்தூதர்கள் நுறங்கி போயிருப்பார்கள். இதற்காகவா நாம் உழைத்தோம்? ஆனால் அவர்கள் நிலை குலைந்து போகவில்லை. கிறிஸ்துவின் சபையில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துவிட்டதே என்று அவர்கள் அங்கலாய்க்கவில்லை. மனித வாழ்க்கையின் ஓட்டத்திலே சவால்களும் பிரச்சனைகளும் புயல்களும் வீசும். ஆனால் அவர்கள் கிறிஸ்துவில் உறுதியாக நிலைத்து நின்றதால் அதை சந்திக்கின்றார்கள். அது இல்லை என்று ஒதுக்கவில்லை. அப்படி ஒரு பிரச்சனை இல்லை என்பது போல நடிக்கவில்லை. அதற்கு தீர்வு காண்கின்றார்கள். திரு அவையிலே திருத்தொண்டர்கள் என்ற ஒரு பணி நிலை வாழ்வு நமக்கு தரப்படுகின்றது. அற்புதமான மனிதர்கள் ஸ்தேவான் உட்பட திருச்சபைக்கு பணியாற்ற வருகின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் தங்கள் முதன்மைகள் என்ன என்பதை சீடர்கள் மறக்கவில்லை. எனவே புயல் வீசுகின்ற தருணங்களிலும் பிரச்சனைகள் வருகின்ற தருணங்களிலும் அவர்கள் கிறிஸ்துவோடு ஊன்றி இருந்ததால், தங்களை தாண்டிய ஒரு ஆற்றல் தங்களை வழிநடத்துகின்றது என்பதை உணர்ந்ததால் அவர்களால் வாழ்க்கையை சந்திக்க முடிகின்றது. இன்றும் என் வாழ்வில் புயல் வீசுகின்ற தருணங்களில், நான் துவண்டு போகின்ற நேரங்களில், யாருக்கும் தெரியாமல் அமைதியாக துன்பப்படுகின்ற நேரங்களில் கூட ஆண்டவர் இயேசுவின் குரல் ஒலிக்கின்றது. உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள், என் மீதும் நம்பிக்கை வையுங்கள். இந்த குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. துன்பங்கள் சூழுகின்ற வேளையிலும் வாழ்க்கையின் பொருள் என்ன என்பதை இயேசு என்னும் பாதையில் நடப்பதால் நான் கண்டுகொள்கின்றேன். அவரே உண்மை, அவரே வாழ்வு. அவரில் நிலைத்து நின்றால் வாழ்வில் நிலைத்து நிற்போம். நன்றி.